எங்களுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு தெரில. இன்னைக்கும் தண்ணி குடிச்சு தான் தூங்கணும்னு தெரியுது. கடந்த 53 ஆண்டுகளாக தொடர்ந்து விடாமல் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நாங்க செயல்பட்டுட்டு வரோம். இந்த நிறுவனம் செயல்பட்டுட்டு வருது. எங்க அம்மா 10வது ஆசைப்படுறாங்க. என் புள்ள எப்போ 10வது ஆவான் ஆசைப்படுறாங்க. படித்தா வரலாம் எல்லாம் சொல்லலாம். பட் 10th போய் வரணுமே, 10th பாஸ் ஆகணுமே. 10th வரைக்கும் படிக்கிறதுக்கு இங்கே என்ன சிஸ்டம் இருக்குது? உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லினே இருக்கிறாங்க. இன்னும் குத்தப்பாடு கிடையாதுண்ணா. ஒரு நிமிஷம் நான் நினைப்பேன், என்னடா அடுத்த நிமிஷம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைப்பேன். இது உண்மையாவே பசித்த குழந்தைக்கு தான் பால் கொடுக்கணும். ஸோ இங்கே உண்மையாவே தேவை உள்ள குழந்தைகள் தான் அதிகமாக இருக்காங்க. எம்பிசிலேருந்து எஸ்டி ஆக்குறது, 40% சலுகை தரும், 50%, 100% சலுகை கொடுத்தா கூட வாங்க ஆள் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகத்தை நல்லா தலை நிமிர்ந்து நடத்தணுங்கிறது தான் என்னுடைய இது. கல்வி இது ஒவ்வொரு தனி மனிதனோட அடிப்படை உரிமை. அறிவை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தையே அதோட ஆணிவேர்ல இருந்து மீட்டெடுக்கிற வல்லமையும் கல்விக்கு தான் இருக்கு. இன்னைக்கும் கல்வி எல்லாருக்கும் சமமா கிடைக்கப்படுறது இல்ல. அதுலயும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கல்வி ரொம்ப சவாலான ஒன்னாவே இருக்கு. இந்த சவாலையும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல சந்திச்சுட்டு வராங்க சென்னை சைதாப்பேட்டையில இருக்க திருவள்ளூர் குருகுலம் நடுநிலை பள்ளி. இந்த பள்ளி 1972 நரிக்குறவர் அப்படின்னு அழைக்கப்படுற நாடோடி சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு கல்வி முன்னேற்றத்துக்கும் சமூக வளர்ச்சிக்கும் தொடங்கப்பட்ட பள்ளி. எங்களுடைய இந்த பள்ளி திருவள்ளுவர் குருகுலம் நடுநிலை பள்ளி அப்படிங்கிறது சவுத் இந்தியா ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிற எங்கள் பள்ளி கல்வி முகவாண்மையின் கீழே 1972 செயல்பட்டு இருக்கு. இப்போ எங்களுடைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா இருளர், லண்டர், பைராகி இந்த மாதிரி பழங்குடியின குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி தான் இது. ஆனால் மிக முக்கியமாக நரிக்குறவர் குழந்தைகளுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த பள்ளிக்கூடம். இங்க நரிக்குறவர் சமூகத்துக்கு மட்டும் இல்லாம பள்ளி இடைநின்ற மாணவர்கள் எல்லா சமூக மாணவர்களுக்கும் ஒரு தூணாக செயல்பட்டு விளங்கிட்டு இருந்துச்சு. ஆனா 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் வேளச்சேரி கரையோர இருந்த மக்களை தமிழக அரசு கண்ணகி நகர்ல வீடு வழங்கி குடிபெயர்த்தாங்க. அதனால இங்க படிச்சுட்டு இருந்த பல மாணவர்களுக்கு டிசி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ எந்த ஆவணங்களும் இல்லாத ஒரு 12 குடும்பங்களை இந்த பள்ளியில அடைக்கலம் அளிக்க வச்சாங்க சென்னை கார்பரேஷன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வீடும் வழங்காம பள்ளியில இருந்து வேற இடத்துக்கும் மாற்றாம வச்சிருக்காங்க. 15 வெள்ளம் வந்துச்சு. அதுல நாங்க இங்கே தான் இருக்கிறோம். அது 2 வருஷம் 11 வருஷம் ஆகிப்போச்சு. இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லினே இருக்கிறாங்க. இன்னும் குத்தப்பாடு கிடையாது. நாங்களும் போகாத இடம் கிடையாது. இவங்களும் போயின்னு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் அவங்களும் போயின்னு தான் இருக்கிறாங்க. நாங்களும் போயின்னு தான் இருக்கிறோம். கொடுத்தாக்கா நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸ்கூல் எங்களுடைய இதுவே பேப்பரே போல்டாஸ்லாண்ட இருக்குது. தண்ணி கொண்டாந்து விட்றாங்களே லாரி அவங்கக்கிட்ட இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கிற திருவள்ளூர் குருகுலம் பள்ளிக்கு 2017 வரை விடுதிக்கான நிதி சமூக நலத்துறையால வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிக்கு கீழே சென்றுடுச்சு. இந்த ஸ்கூலோட ஹாஸ்டலுக்கு பட்டா இல்லாததுனால அந்த நிதியும் நிறுத்தப்பட்டிருக்கு. சமூக நலத்துறையின் கீழ் நிதியுதவி பெற்று எங்களுடைய பள்ளிக்கூடம் அந்த விடுதி நடைபெற்றிருந்தது. தேவி கருமாரியம்மன் திக்கற்றோர் இல்லம் அப்படிங்கிறது அதனோட பேரு. சான்றுகள்லாம் வாங்கணும். சுகாதார சான்று, தீயணைப்புத்துறை தடை சான்று அதெல்லாம் நாங்கள் வாங்கணும். மற்ற சான்றுகள் எல்லாம் எங்களால் வாங்க முடியுது. ஆனால் எங்களால் டி லைசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டிட உரிமம் 2017 வாங்க முடியல. நரிக்குறவர்ல பல மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகாம டிராப் அவுட் ஆகுற சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. 300 குழந்தைகள் படிச்சுட்டு இருந்த நிலையில இப்போ 35 குழந்தைங்க மட்டுமே படிக்கிற நிலையா மாறி இருக்கு. நீ ஒரு 3 மாசம் ஸ்கூலுக்கு வரவே இல்லைல்ல? ஏன் வரல? குழந்தை பார்க்க யாரோட குழந்தை? எங்கள் அம்மா குழந்தை. இப்போ தம்பி பிறந்தானே அவனா? சரி, ஓகே. என்னாச்சு அது? அது மஞ்சள் காமில் இறந்து போயிடுச்சு தம்பி. கடியாயிடுச்சு. அந்த பாப்பா அதில் இறந்துருச்சு. அது எங்களுக்கு தெரில அதில் இறந்துச்சுன்னு சொல்லி. எங்கள் அம்மா என்ன பண்ணு தெரியுமா? எங்கள் அம்மா சாப்பாடில் நான் தான் வாங்கிட்டு தந்த, தண்ணி எல்லாம் நான் தான் வாங்கிட்டு, பால்
எல்லாம் வாங்கிட்டு தந்தேன். இந்த 35 குழந்தைங்களும் பல்லாவரத்தில் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள நரிக்குறவர் காலனியை சேர்ந்த குழந்தைங்க. இவங்க பல்லாவரத்தில் பள்ளி இடை நின்று சந்தையில் மணிமாலை விற்கிறது, ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறது, விளையாடுறது அப்படின்னு இருந்தாங்க. இவங்களை கண்டுபிடிச்சி இவங்களுக்கான கல்வியை இந்த பள்ளி கொடுத்துட்டு வராங்க. ஆனாலும் இவங்களை காலையில் பார்த்து அனுப்புறதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் வழிவகுக்கிறது இல்லை. அந்த வீட்டு சூழலும் அவங்களுக்கு தூய்மையானதா இல்லை. சரி, அப்போ அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமோ இல்லை வீட்டில் கழிப்பிட வசதியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை. ஏன்னா அது மிலிட்ரி ஏரியாவில் இவங்க வந்து பல வருஷங்களாக தங்கியிருக்காங்க. அது வந்து கண்டோன்மெண்ட் ஏரியா. ஸோ அதில் அவங்களுக்கு பட்டாவோ இதுவோ கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்க முடியாது. கண்ணகி நகர் மாதிரி இடங்களுக்கு மாறி போங்கன்னு சொன்னாலும் இவங்க அந்த காலனி சிஸ்டம் விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. காசு இருந்தால் தான் சாப்பிட முடியும். எதுவும் சாப்பிடவே இல்லை. நாங்கள் வெள்ளிக்கிழமை இருந்தால் நாங்கள் சந்தைக்கு போயிடுவோம். எங்கள் அம்மா 10வது ஆசைப்படுறாங்க. என் பிள்ளை எப்போ 10வது ஆவான் ஆசைப்படுறாங்க. அவங்க கொடுத்துடலாம். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இத்தனை சலுகை, இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு படித்தா வரலாம் எல்லாம் சொல்லலாம். பட் 10th போய் வரணுமே, 10th பாஸ் ஆகணுமே. 10th வரைக்கும் படிக்கிறதுக்கு இங்கே என்ன சிஸ்டம் இருக்குது? அரசு இவங்களுக்கு எத்தனை சலுகைகள் வழங்கினாலும் அது சரியா போய் சேர்றதில்லை அப்படின்றாங்க சித்ரா. வீடுகள் மாதிரி அவங்கள காலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதெல்லாம் கிடையாது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. எந்த குழந்தை வீடுகளில் அவங்களா ரெடி ஆகிக்குவாங்க? 5 வயசு குழந்தைலாம் கண்டிப்பாக 10 வயசு பையனே ரெடி ஆக மாட்டோம். இவங்களெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளேயே விடுறதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் கோயில் மேடைகளில் அவ்வளோ ஆடி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும்போது நாங்கள் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்கள் கொஞ்சம் பேருக்கு தான் பண்ண முடியுது. ஸோ வந்து எங்களுக்கு ஹாஸ்டலில் இருந்ததுன்னா அவங்களோட இந்த ஹேபிட் சேஞ்ச் தான் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அவங்க ஆல்ரெடி தங்களை தாங்களே ஒதுக்கிக்கிட்டு சமூகத்தை விட்டு ஒதுங்கி தான் இருக்காங்க. நம்மளுடைய சமூகத்தோட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க அதை நம்ம ஒதுக்கி அவங்கள வச்சிருக்கோமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு இந்த சமூகத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. தன்னோட குழந்தைய இந்த சமூகத்துக்குள்ளார அனுப்பினோம் அப்படின்னு சொன்னா அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3 நாள் இருந்து இப்போ நேற்று தான் வந்துச்சு. சரி, ஸோ அதனால உன்னை பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழல்ல இருந்து தான் வராங்க. இந்த சமூக இடர்களில் மாட்டிக்கொள்ற குழந்தைகளை எல்லா விதத்திலையும் பள்ளிக்கு வரவழைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பள்ளி. ஸ்கூல்ல இருந்து போறாங்க இல்லையா, போன உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்களான்னா சில குழந்தைகள் வீட்டுக்கு போவாங்க. சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல பல்லாவரம் சந்தையில அவங்க அம்மா கடை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க போயிடுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஏற கட்டிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது லேட் ஆயிடும். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எங்க இருந்து வரீங்க? பல்லாவரத்துலேருந்து வரோம். சரி, ஆனா சுபாஷினி நீ நிறைய அடிக்கடி லீவ் போடுறல, ஏன் லீவ் போடுறீங்க ஸ்கூலுக்கு? எங்க அம்மா வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இருவலை வந்தா டெய்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. வியாபாரம் பண்றதுக்கும் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. சரி, அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போய் எனக்கும் கொடுப்பாங்க கொடை விற்கிறது. நானும் அங்க லாஸ்ட் போய் வித்துட்டு வருவேன். ஸோ நைட் லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்கும் பொழுது என்ன ஆகும்? காலையில அந்த குழந்தையால எழுந்திருக்க முடியாது. அப்போ ஒரு 7 மணி போலதான் அவங்க 7-7:30 போலதான் அவங்கள நம்ம தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கும். அம்மா செய்யக்கூடிய வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா, ஒண்ணுமே இல்லை, ட்ரெஸ்ஸை மாட்டிக்கோ, நீ ஸ்கூலுக்கு வா. இங்க ஏற்கனவே நாங்க ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்கள இங்க நாங்க குளிக்க வைக்கிறோம், பேஸ்ட் பிரஷ் கொடுத்து இங்க பல் தேய்க்க வைக்கிறோம், டாய்லெட் போலனா இங்க டாய்லெட் போக வைக்கிறோம். முடி வெட்ட மாட்டேங்கிறாங்க. மந்த்லி ஒன்ஸ், மாதம் ஒரு முறை நாங்க செலவு பண்ணி அவங்களுக்கு முடி வெட்டி விடுறோம். முடி வெட்டி ஆம்பளை பசங்களுக்கு எல்லாருக்கும் முடி வெட்டி விடுறோம். அவங்களுக்கு எல்லா விதமான பணிகளையும் ஒரு அம்மா போல இங்க இருக்கிற ஆசிரியர்களும் பணியாளர்களும் பண்றாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி தொழில் சார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிற வகையில மாணவர்களுக்கு கடைசி வகுப்புல மணிமாலை கோர்க்கும் பயிற்சி கொடுக்கப்படுது. அது அவங்க பெற்றோருக்கும் உதவி செய்யற விதமா அமைவது மட்டும் இல்லாம அந்த பசங்க ஸ்கூலுக்கு வர சூழலையும் ஏற்படுத்துது. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 100% இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ் தான். எல்லாமே வந்து அவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க தான். வேலைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அகைன் எஜுகேஷன் சிஸ்டம் தான். அதுக்கேற்ற ஒரு சிம்பிள் சிலபஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கூலில் அது கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதை நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 மாலை 1 மாலை கோத்தாங்கன்னா அவங்க ஈஸியாக உட்கார்ந்த இடத்துல ஃபேமிலியாக உட்காந்து அவங்க ஈஸியாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா, 1000 ரூபா, 1500 அப்படி சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து டாஸ்ன்னு ஒரு ட்ரைபல் ஆன்லைன் ஷாப்பிங் இதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து அவங்களோட கைவினை பொருட்கள் அது வந்து டைரெக்டாக அவங்களே சேல் பண்ணி அதுக்கு ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஜிப்சி
வீட் சென்டர்னு சொல்லி வச்சு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த குழந்தைங்க சொல்லும்போது பள்ளியில 2 வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றதா தெரிய வந்துச்சு. ஸ்கூலுக்கு போல அப்படின்னா அந்த 2 வேளை சாப்பாடும் கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அடிப்படை கல்வியை கற்க கூட இத்தனை சூழல்கள் தடையா இருக்கு. பள்ளியோட விடுதி இருந்தா இத்தனை இடர்களையும் கடந்து அவங்களோட கல்வி எந்த ஒரு இடையூறும் இல்லாம வழங்கப்படும். ஸோ அதுக்கான பட்டா வந்து எங்களுக்கு கொடுத்து உதவினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து நிலத்தை ஒதுக்கி கொடுத்து அவங்களோட இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது உண்மையாகவே பசித்த குழந்தைக்கு தான் பால் கொடுக்கணும். ஸோ இங்கே உண்மையாகவே தேவை உள்ள குழந்தைகள் தான் அதிகமாக இருக்காங்க. இதை ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரைவேட் என்ஜிஓ அப்படின்னு பார்க்காம இது வந்து இந்தியாவிலேயே இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி, இதனுடைய நிறுவனர்கள் வந்து இதுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் எங்களுக்கு வந்து இந்த இடத்த எப்படி அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பேருதவியாக இருக்கும். ஹையர் எஜுகேஷன்லேருந்து எங்களை இதை +2 வரைக்கும் ஸ்கூலில் தரம் உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா இங்கே 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் கூட அந்த பெண் குழந்தைகளை ஃபாலோ பண்ணி 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து படிக்க வைக்க முடியும். அப்படி எங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடியல அப்படின்னா எங்களுக்கு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கேருந்து பக்கத்துலேயே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே ஜெயகோபால் கரோடியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, மாந்தோப்பு ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் குழந்தைகளை அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கிட்டு வெளியில் டே ஸ்காலராக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு வந்து மெயினாக இந்த இடத்துக்கான பட்டா வேணும். அண்ட் வந்து காம்பவுண்ட் கட்டுறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் அரசு வந்து மீண்டும் எங்களுக்கு உதவி செஞ்சால் உண்மையாகவே அது வந்து இவ்வளோ வருஷம் நாங்கள் போட்ட உழைப்பு அந்த குழந்தைகளுக்கு போய் இன்னும் நல்லா சேருங்கிறது தான் உண்மை. அதை வந்து நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகத்தை நல்லா தலை நிமிர்ந்து நடத்தணுங்கிறது தான் என்னுடையது. இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். படிச்சுட்டா இந்த சமூக ஒடுக்குமுறை பிரிவினையெல்லாம் தாண்டி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு இப்போ வர படங்கள்ல பார்த்துருப்போம். ஆனா அந்த படிப்பு மூளை முடுக்கிலும் உள்ள பழங்குடியின மக்களுக்கு சென்றடையணும். அப்போதான் அந்த கனவும் மெய்ப்படும். ஆனா மாநகர சென்னையிலேயே அது சென்று சேராதது அரசுக்கு தெரியுமா? இவர்களின் கனவு மெய்ப்படுமா?